ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு குக் வித் சரண்யா. இன்றைக்கி நம்ம ரொம்ப ஈஸியான ஹெல்த்தியான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பூண்டு சாதம். இது ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். காலையில் டைமில் நம்ம ஒரு 10 நிமிஷத்தில் இந்த லஞ்ச் பாக்ஸ் ரெசிப்பியை ப்ரிப்பேர் பண்ணிடலாம். அதே நேரத்தில் ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. இப்போது இந்த பூண்டு சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்க்குறேன். நல்லெண்ணெய் சேர்த்து சூடானதுக்கப்புறமா அரை டீஸ்பூன் அளவு கடுகு சேர்க்குறேன். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா அரை டீஸ்பூன் அளவு உளுந்தம்பருப்பு சேர்க்குறேன். இதுக்கப்புறமா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு நிலக்கடலை பருப்பு சேர்க்குறேன். இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா வறுத்துக்கலாம். இதில் ஒரு 10 வெள்ளை பூண்டை குட்டி குட்டியாக நான் உரித்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை இப்போ சேர்த்துக்கலாம். இது ஒரு முழு பூண்டு இருக்கும். அதை நான் குட்டி குட்டியாக உரித்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த வெள்ளை பூண்டு இந்த எண்ணெயிலையே நல்லா வதங்கணும். அப்போ தான் இந்த சாதத்துக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதனால் இதை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா நம்ம வதக்கிக்கலாம். பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் இப்போ சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். அதனால் அதையும் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கலாம். நம்ம இதுக்கு தேவையான அளவு உப்பு இப்போ சேர்த்துக்கிறேன். இதில் நான் கொஞ்சம் கருவேப்பிலை பவுடர் சேர்க்குறேன். நீங்கள் ஃப்ரெஷ் கருவேப்பிலை வச்சுருந்தீங்கன்னா அதையும் கூட சேர்த்துக்கோங்க. இந்த வெங்காயம் பூண்டு எல்லாம் வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஒரு டீஸ்பூன் அளவு மிளகாய் தூள் சேர்க்குறேன். ஒரு அரை டீஸ்பூன் அளவு கொத்தமல்லி தூள் சேர்க்குறேன். இப்போது இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா வதக்கிக்கலாம். அப்போ தான் அந்த மசாலா தூளோட பச்சை வாசனை எல்லாம் போகும். நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம வடித்து வச்சுருக்க சாதத்தை சேர்த்துக்கலாம். இது எல்லாம் இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம சாதத்தை சேர்த்துக்கலாம். சாதம் நான் இன்றைக்கி 2 பேர் சாப்பிட்ற அளவு எடுத்திருக்கேன். இது நல்லா ஆறி இருக்கணும். நம்ம வடித்த சாதம் நல்லா ஆறுனதுக்கப்புறமா தான் சேர்க்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போது இதில் சாதத்தை சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கிளறி விட்டுக்கலாம். கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்க்குறேன். இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட பூண்டு சாதம் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஈஸியான ஒரு ஹெல்த்தியான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. காலையில் டைமில் நம்ம ஸ்கூலுக்கு ஆஃபீஸுக்கெல்லாம் கிளம்பும் போது ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி. ஒரு 10 நிமிஷம்தான் ஆகும். ரொம்ப டேஸ்டான ரெசிபியும் கூட. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. குக் வித் சரண்யா, டேஸ்ட் ஆஃப் ஹோம்.